ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்க சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனில் தயிர், சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீர் சில்லி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. மேக்னேட் பண்ண சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சிக்கன் எப்படி ஸ்டோர் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கல்லை இடித்து தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் உங்கள் ஆப்ஷன் தான். நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன். நான் சீக்கிரமாக எப்படி பண்ணலான்னு தான் சொல்கிறது. உங்களுக்கு டைம் எடுத்து பண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சீக்கிரமாக குயிக்காக எப்படி சிக்கன் ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கார்லிக் பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வாங்க வேண்டாம். ஒரு ஆஃப் பாயில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்து கட் பிடிச்ச தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தக்காளி உங்கள் ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு அது ஆஃப் பாயில் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கிட்டு ஆஃப் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மசாலா மேக்னேட் பண்ணதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப காரமாக வராது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா நல்லா மேக்னேட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆனால் தான் நம்ம சிக்கனை போடும்போது அதை கரெக்டாக கவர் ஆகி கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் தண்ணி ஊற்றாமல் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தக்காளியில் உள்ள தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். டொமேட்டோவும் ஆனியன் நல்லா வதங்கும் போது கிடைக்கிற தண்ணியிலே இந்த மசாலாவை ஃபுல்லாகவே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் சேர்க்கும்போது திரும்ப அந்த தயிர், சிக்கனில் இருக்கிற வாட்டர் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் இன்னும் நல்லா என்ன போதுமானதாக இருக்கும். ஸோ நான் மேக்னேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் எந்தளவு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கன் உடஞ்சி போயிடும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நான் வெயிட் பண்ணேன். 3 விசில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்துச்சு, நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னொரு கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி ஆனியன், டொமேட்டோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஒரு மசாலா தான் எடுத்துக்கிட்டேன். இது தான் புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வெளில இப்படி பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் அதை இங்கே ட்ரை பண்ணுறேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் நான் ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கன் மசாலா இதில் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே நம்ம அதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரோஸ்ட்டும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.